இந்த வீட்டுக்கு ஒரு சோதனை காலம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றத நல்லா கேட்டுக்க தாயி. உனக்கு வரப்போற பிரச்சனைய சொல்லலாம் ஜக்கம்மா வந்திருக்கா. தாயி, ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு சோதனை காலம் வரப்போகுது தாயி, சோதனை காலம் வரப்போகுது. அதுக்கு உண்டான வழியதான் இப்ப ஜக்கம்மா சொல்ல போறா. நல்லா கேட்டுக்க தாயி. இது ஜக்கம்மாவோட வாக்கு, தப்பாது. ஜக்கம்மாவோட வாக்கு என்னைக்கும் தப்பாது. இந்த வீட்டுக்கு ஒரு சோதனை காலம் வரப்போகுது. வீட்டுல இருக்கிற தாயோட மனக்குழப்பத்தை தீக்கதா ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. ஜக்கம்மா வாக்கு சொல்றத கேட்டுக்க தாயி. ஜக்கம்மா உனக்காக தான் வாக்கு சொல்ல வந்திருக்கா, வாக்கு சொல்ல வந்திருக்கா. உன் மனசுல இருக்கிற குறைய தீக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க, சரிதானே? ஆனா உனக்கான சோதனை காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் பல சோதனைகளை இந்த குடும்பமும் இந்த வீட்டோட தாயும் அனுபவிக்க போறீங்க. காலங்காலமா இருந்த பகை தீந்து போச்சுன்னு நீ சந்தோஷப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு தாயி. இதுக்கப்புறம் வரப்போற காலம் சோதனை காலம்தான். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சோதனை எல்லாம் தீரணும்னு நீ கடவுளை வேண்ட. அந்த சோதனையில இருந்து மீண்டு வர ஜக்கம்மா வழி சொல்றா, ஜக்கம்மா வழி சொல்றா. ஜக்கம்மா சொல்ற மாதிரி தினமும் 3 வேளை விளக்கு போடு. அவளுக்கு படையலிடு. இத மனசார செய்யி. வரப்போற சோதனையோட வீரியம் குறையும். அந்த சோதனையோட முடிவுல தான் உனக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியும். ஆனா உன்னுடைய குழப்பம் தீரக்கூடிய காலம் இது கிடையாது தாயி. குழப்பம் தீரணும்னு வேண்ட வேண்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். தாய் வீட்டுக்கும் புகுத வீட்டுக்கும் நடுவுல நியாயத்தை நிலைநாட்டணும்னு நீ 21 வருஷமா போராடிக்கிட்டு இருக்க. அந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிற தாயி. ஆனா அந்த போராட்டம் இன்னும் தீரல. இனி நடக்க போற விசேஷத்துல அது இன்னும் அதிகமா தான் ஆக போகுது. எல்லாத்துக்கும் நீ தயாரா இருந்துக்க தாயி. ஜக்கம்மா வாக்கு பொய்க்காது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என்ன இது? ஒரு நல்ல செய்தி கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. மனச தடப்படுத்திக்க தாயி. 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துல இருக்கிற ஆளுகளை பத்திரமா பாத்துக்க தாயி. வரப்போற சோதனையில நீ கட்டி காப்பாத்தின கௌரவம், இந்த குடும்பம், இந்த ரெண்டுமே உடையிற நிலைமைக்கு போகலாம். அப்படின்னு நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா மேல நம்பிக்கை வையி. அருள்வாக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு சங்கடமான விஷயத்தை சொல்றேன் தாயி. உன் மனச குளிர வைக்கிற மாதிரி ஆத்தா ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேணும்னு
நான் வேண்டிக்கிறேன் தாயி. நல்ல காலம் பிறக்கட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும். ஜக்கம்மா துணை இருப்பா. நல்ல காலம் பிறக்கட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும். என்ன பெரியம்மா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க இப்படி தனியா என்கிட்ட கேக்குறதும் நான் பதில் சொல்றதும் புதுசு இல்லையே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாயா. என்ன குழப்பம்? ஆ, அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதா? ம். ஒரே விஷயம் ஒருத்தருக்கு சந்தோஷமாவும் இன்னொருத்தருக்கு சங்கடமாவும் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் இருக்கேன். நான் யாருக்காக முடிவெடுப்பேன்? எந்த பக்கம் போனாலும் யாராவது ஒருத்தவங்க வருத்தப்பட்டு தான் ஆகணும். சோ நீங்க ஒரு பக்கம் தான் நிக்க முடியும். ஆனா நான் எந்த பக்கம் நிக்கிறது? ரெண்டு பக்கமுமே எனக்கு முக்கியம்தான். என்னால யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. சரி, அப்ப ஒண்ணு செய்வோம். எந்த பக்கம் நிக்கிறதுங்கிற முடிவை நீங்க எடுக்காதீங்க. பிரியமா, உங்க பர்ஸ் கொடுங்க. இந்த காயின் முடிவு எடுக்கட்டும். இதுல எப்படி? சொல்றேன். இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறப்பெல்லாம் இந்த காயின்ல ஹெட் ஆர் டைல் போட்டு பார்க்கலாம். அதுல எது விழுதோ அந்த டிசிஷனை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அப்புறம் எடுத்த முடிவை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இதுல ரெண்டு பக்கம் இருக்கு. எந்த பக்கம் யாருன்னு நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. தலை விழுந்தா குடும்ப கௌரவம் தான் முக்கியம். டெயில். பூ விழுந்தா யாரு? பூ விழுந்தா உன்னோட சந்தோஷத்துக்கு வாழ போறேன். ஓகேவா? இப்போ நான் இதை டாஸ் போட போறேன். சரி. ஐயோ, ஐயோ, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சே. இப்ப என்ன செய்யறது? ரிசல்ட் வித் ஹெல்ப். இது முடிவெடுக்கிற நேரம் இல்லைன்னு நாம நினைச்சுக்கணும்.
மாயா, டாட், how are you? I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாயா, I got a gift for you. இந்தா. என்ன டாட்? அம்மாவோட சர்ப்ரைஸ். Thank you so much, Dad. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? கேள்விப்பட்டேன். நடந்தது எல்லாத்தையும் மாயா சொன்னா. மாயாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு பிடிக்காத அந்த சம்பந்தத்தை நீங்க எல்லாரும் வேண்டான்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாயாவுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க எல்லாரும் நிறுத்திருக்கீங்க. அதனால மாயாவுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு அப்பாவா முடிச்சு வச்சுட்டு போலான்னு தான் நான் வந்திருக்கேன். தனாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மாயாவோட விஷயத்திலையும் ஒரு முடிவெடுக்கலான்னு தான் நான் வந்திருக்கேன். என்ன அது? இவளோட கல்யாணம் தான். இவ இப்போ உங்க வீட்டுல தானே இருக்கா. உங்க அனுமதியெல்லாம் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாதுல்ல. நான் வீட்டுக்கு வரேன், பேசி சம்மதம் வாங்குறேன். சரி, வாங்க போலாம். வா மாயா. மாயா சீனு கல்யாண விஷயமா தான் பேச வந்திருக்காரா? வாங்க பெரியம்மா. ஆ, இந்த வீட்ல 3 வேளை சோத்தை தவிர வேற நொறுக்கு தீனின்னு ஒண்ணு இருக்கவே மாட்டேங்குது. ஆனா அது இந்த வயித்துக்கு தெரிய மாட்டேங்குதே. எதையாவது குடு குடுன்னு கேட்டுட்டே இருக்கு. நான் இதுக்கு என்னத்த கொடுப்பேன்? எவ்வளவு நேரம் தான் தண்ணியவே குடிக்கிறது? பசி அடங்க மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ற? ஆஹா, மாங்கா. அதுல உப்பும் மிளகாயும் போட்டா அதுக்கு என எதுவுமே கிடையாது. அதுல கொஞ்சம் ஆட்டையை போட்ட வேண்டியதுதான். என்ன பத்மா, காய்கறி எல்லாம் வெட்டுற மாதிரி இருக்கு? நான் என்னமோ புதுசா வெட்டுற மாதிரி கேக்குறீங்க. எப்பவாவது செய்யறதும் புதுசா செய்யறது மாதிரி தானே. என்ன பத்மா, மாங்காயா? இல்ல, தேங்காய். வர வர நீ கூட காமெடியா பேச ஆரம்பிச்சுட்ட. உனக்கும் கொஞ்சம் காமெடி சென்ஸ் இருக்கத்தான் செய்யுது. மாப்பிள்ளை என்ன பண்றீங்க? இல்லத்த, எத்தனை துண்டு இருக்குன்னு எண்ணி பாத்துக்கிட்டு இருந்த. ஐயோ, கைய கழுவாம சமைக்க போற பொருளை கை வைக்கிறது என்ன பழக்கம்? பத்மா, அதான் அழுக்கு கையோட எடுத்துட்டேனே. இத நானே வச்சுக்கிறேனே. பரவாயில்ல, நான் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுங்க. என்ன பத்மா, ஒரு 4 பீஸ் தானே. புருஷனால பார்க்க மாட்டேன், அப்படியே குத்திடுவேன். ஆமா, மாங்காய் வேணுமா இல்ல விரல் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. தடி, எனக்கு விரல் தான் வேணும் மச்சான். ஏ ஜானகி தங்கச்சியா இருந்தா எவ்வளவு கேட்டாலும் எடுத்துக்க சொல்லும். ஆமா,
தங்கச்சி எங்க காணோம்? கார் புதுசா இருக்கு, யாரா இருக்கும்? வீட்ல இத்தனை கார் இருக்கிறப்போ தங்கச்சி எதுக்கு வாடகை கார் எடுத்துட்டு வரணும்? அடடே, ஜானகி எதுக்கு இவரோட வரா? இவர் எதுக்கு திடீர்னு இங்க வராரு? ஆஹா, அதானே. நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்களாம் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வராங்க. முதல்ல ஒரு பொண்ணு அனுப்பி விட்டாரு, இப்ப இவரு வராரு. வாங்க டாட். வாங்க. யாரா இருக்கும்? யாரது? வணக்கம் மச்சா, வாங்க வாங்க வாங்க. வாங்கண்ணே, வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாமா வந்துட்டாரு. மாயாவுக்கு எனக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். அப்பா என்ன பார்க்க தான் வந்திருக்காரு. உன் அப்பா வரான்னு நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லல? ஆமா, நீ எப்படி அவங்க கூட வந்த? இல்ல நானும் மாயாவும் கோயில்ல இருந்தோமா, அப்ப கார்ல வந்தவரு எங்களை பார்த்துட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. ம், சொல்லாம திடீர்னு வந்ததுக்கு எல்லாரும் மன்னிக்கணும். ஐயோ, பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை நாள் தான் போட்டோலையும் வீடியோ கால்லையும் பார்க்கறது. அதான் நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. கிளம்பி வந்துட்டேன். வாங்க கிஷோர், வாங்க. பொண்ணை பார்க்கணும்னு இப்பதான் தோணுச்சா? ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். சிவா அண்ணே, அவர் தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடு. பண்ணிடுண்ணே. இப்படி யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு வந்திருக்கியே, என்ன விஷயம்? அதான் நான் சொன்னேனே, மாயாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் ஃப்ளைட்டை பிடிச்சு வந்துட்டேன். ஒருவேளை மாயா சொல்லிதான் அவங்க அப்பா வந்திருப்பாரோ? மா, வந்தவரு ஓய்வு எடுக்கட்டும், நம்ம அப்புறமா பேசலாம். மாயா, அப்பாவை கூட்டு போ. சரிங்க பெரியப்பா, வாங்க டாட் போலாம். தனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. சீனு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரி, வாமா. வாங்க டாட். நீ படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வருவேன்னு பார்த்தேன். ஆனா நீ இங்கேயே ஒருத்தனை லவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. நானும் எதிர்பார்க்கல. எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரியா எல்லாம் நடக்குது. கரெக்டு தான். நீ இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இப்போ அதே மாதிரி இல்ல. சோ நீ சொல்றது கரெக்ட் தான். காதல் பிடிக்காத, காதலுங்கிற பேரை கேட்டாலே அலர்ஜி ஆகிற
இந்த வீட்ல இருந்துகிட்டு நீ லவ் பண்ணிட்டு இருக்க. நீ ரொம்ப தைரியமான ஆளுதான். டாட், அந்த தைரியத்தை வர வச்சதே அவன்தான். அந்த பையன் யாரு? நீ யார லவ் பண்றேன்னு நான் கேட்கவே இல்லையே. சொல்லு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. நான் இன்னைக்கே அவனை மீட் பண்ணி பேசுறேன். அவங்க வீட்லயும் பேசிடுறேன். நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம் டாட். நான் லவ் பண்ற பையனை தேடி நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். அவன் இங்கதான் இருக்கான் டாட். இங்கன்னா? இந்த வீட்ல தான் டாட். என்னம்மா சொல்ற? ஆமா டாட், பத்மா அத்தையோட பையன் சீனுவை தான் நான் லவ் பண்றேன். மாயா ஒரு பையனை லவ் பண்றா. அவ லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இந்த வீட்ல காதல் கல்யாணம்லாம் ஒத்து வராது. மாயா ஆசைப்படுற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? 21 வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அப்ப பண்ண தப்ப மறுபடியும் நீ செய்யாத. நான் அனுமதிக்க மாட்டேன்.